சிங்களர்களும் தமிழர்களும் விடுதலைக்கு பின்னரான அரசியலை முன்னெடுப்பதற்கான அரசியல் கட்சிகளை ஆரம்பிக்கின்றனர். 1940 DS செனநாயக்க தலைமையில் சிங்கள தலைவர்கள் ஐக்கிய தேசிய கட்சியை ஆரம்பிக்கிறார்கள். 1944 GG பொன்னம்பலம் தலைமையில் தமிழ் தலைவர்கள் தமிழ் காங்கிரஸ் கட்சியை ஆரம்பிக்கின்றனர். இந்த இரண்டு கட்சிகளும் தனித்தனியாக இலங்கைக்கான அரசியல் அதிகார வரைவை சோல்பெரி பிரபுவிடம் முன்மொழிகின்றனர். GG பொன்னம்பலம் 50க்கு 50 என்ற கோரிக்கையை முன்வைக்கிறார். சிங்களவர்களுக்கு அரசாங்க சபையில் வழங்கப்படும் பிரதிநிதித்துவத்துக்கு சமமான அளவில் சிங்களவர்கள் அல்லாத தமிழர்கள் உள்ளிட்டவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதே 50க்கு 50 கோரிக்கை. இந்த கோரிக்கை வடக்கு கிழக்கில் இருந்த தமிழர் அமைப்புகளால் முன்வைக்கப்பட்ட சுயாட்சி கோரிக்கையை கருத்தில் எடுக்காமல் கொழும்பில் இருந்த மேல்தட்டு தமிழ் அரசியல் தலைவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை என்ற விமர்சனங்கள் எழுகின்றன. அதே நேரத்தில் DS செனநாயக்க சாதுரியமாக காய் நகர்த்துகிறார். இங்கிலாந்தின் வெஸ்ட்மினிஸ்டர் பாராளுமன்ற முறைமையை முன் உதாரணமாக கொண்டு ஒன்றுபட்ட இலங்கையின் ஒற்றையாட்சியை முன்னிறுத்திய அரசியலமைப்பினை சோல்பெரி பிரபுவிடம் சமர்ப்பிக்கின்றார். இதே நேரம் DS செனநாயக்காவின் தூண்டுதலால் பொன்னம்பலம் அருணாச்சலத்தின் மருமகனும் செனநாயக்காவின் சுதேசி அமைச்சரவையின் உறுப்பினருமான மகாதேவா தமிழர் சார்பாக அரசியல் திருத்தத்தை முன்வைக்கிறார். GG பொன்னம்பலத்துக்கு நெருக்கமாக இருந்த மகாதேவாவுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்து தான் விரும்பியதை DS செனநாயக்கா சாதிக்கின்றார். DS செனநாயக்காவின் திட்டமும் GG பொன்னம்பலம் முன்மொழிவும் மகாதேவாவின் அரசியலமைப்பு திருத்தமும் சோல்பெரியால் பரிசீலிக்கப்படுகின்றன. முடிவில் DS செனநாயக்காவின் திட்டத்தை முழுமையாக சோல்பெரி ஆணையக்குழு ஏற்றுக்கொள்கின்றது. இலங்கையின் கருப்பு அத்தியாயத்திற்கு சோல்பெரி தொடக்க புள்ளி வைத்தார். 170 பக்கங்களை கொண்ட புதிய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரேயொரு பகுதியில் சிறுபான்மையினருக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது தவிர மற்ற எல்லா பகுதிகளும் பெரும்பான்மை சிங்களவர்களின் நலன் சார்ந்த அரசியல் திட்டத்துடன் அமைகிறது. சோல்பெரி சாசனத்தின் சில முக்கிய அம்சங்கள்: 1. 10 அமைச்சர்களையும் 10 துணை அமைச்சர்களையும் கொண்ட அமைச்சரவை அமைத்தல். 2. பிரதமரை கவர்னர் ஜெனரலை நியமித்தல். 3. பகுதி வாரியாக தேர்வு செய்யப்பட்ட 95 உறுப்பினர்கள் சிறுபான்மையினருக்கும் வளர்ச்சியடையாத பகுதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் வழங்குவதற்கான நியமன உறுப்பினர்களை கொண்ட பாராளுமன்றம் அமைத்தல். 4. இரண்டாவது சபையாக செனட் சபை அமைத்தல். 5. அரசாங்க சேவையும் நீதி சேவையும் அவற்றுக்கான ஆணைக்குழுக்களின் கீழ் செயற்படும். 6. தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அதிக அதிகாரம் மற்றும் பல உறுப்பினர்களை கொண்ட தொகுதிகளை உருவாக்குதல். 7. சிறுபான்மையோரின் உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளித்தல். 8. இலங்கை அரசுக்கு டொமினியன் தகுதி வழங்கப்பட்டதும் மலையக தமிழரின் குடியுரிமை பற்றியும் வாக்குரிமை பற்றியும் முடிவெடுத்தல். 9. 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு வாக்குரிமை. சோல்பெரி ஆணையக்குழுவின் அரசியல் திட்டத்தினை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் ஏனைய தமிழர் பிரதிநிதிகளும் முழுமையாக எதிர்க்கின்றனர். சிறுபான்மையினருக்கு கூடுதலான அதிகாரங்களும் அரசியல் உரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். அதுவரை சோல்பெரி ஆணையக்குழுவின் அரசியல் திட்டத்தை அமுல்படுத்தக்கூடாது என்று GG பொன்னம்பலம் பிரிட்டிஷ் அரசிடம் கோரிக்கை வைக்கிறார். பிரித்தானியா சென்று ஒயிட்ஹால் நிர்வாகத்தினரிடம் முறையிடுகின்றார். GG பொன்னம்பலம் பிரித்தானியாவில் ஆங்கிலேயருடன் வாதாடிக் கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் இலங்கையில் அரசாங்க சபையில் சோல்பெரி அரசியல் திட்டம் DS செனநாயக்காவால் சமர்ப்பிக்கப்படுகின்றது. 90 விழுக்காடு வாக்குகளை பெற்று சோல்பெரி ஆணைக்குழுவின் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு சட்டம் நிறைவேறுகின்றது. சிங்கள பிரதிநிதிகளோடு சேர்ந்து தமிழ் உறுப்பினர்களும் அரசாங்க சபையில் சோல்பெரியின் திட்டத்திற்கு அங்கீகாரம் வழங்குகின்றனர்.
இதனால் ஜி பொன்னம்பலத்தின் 50க்கு 50 முயற்சி தோல்வியடைகின்றது. தமிழர்களின் ஒற்றுமையின்மையை பயன்படுத்தி DS சேனநாயக்க நினைத்ததை நடத்தி முடிக்கின்றார். சோல்பெரியால் முன்வைக்கப்பட்ட இலங்கையின் ஒற்றையாட்சி அரசியல் சாசன வரைவை பிரிட்டிஷ் அரசும் ஒயிட்ஹால் நிர்வாகமும் ஏற்றுக்கொள்கின்றது. 3 பேரரசுகளையும் பல்வேறு சிற்றரசுகளையும் கைப்பற்றி இலங்கை முழுவதையும் தம்வசமாக்கிய ஆங்கிலேயர்கள் தாம் வெளியேறுகின்ற போது இலங்கையின் சகல இன மக்களின் இறையாண்மையையும் சிங்கள பெரும்பான்மையினரிடம் வழங்குவதற்கு முடிவு செய்கின்றனர். 1948 ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி இலங்கை சிங்கள தலைவர்களிடம் அதிகாரப்பூர்வமாக வழங்கப்படுகின்றது. இலங்கை விடுதலை பெற்ற நாடாக பிரகடனம் செய்யப்படுகின்றது. இலங்கையில் சுதேசிகளின் முதல் அரசாங்கம் ஐக்கிய தேசிய கட்சியினரால் அமைக்கப்படுகின்றது. DS சேனநாயக்க இலங்கையின் முதல் பிரதமராக பதவியேற்றுக் கொள்கின்றார். விடுதலை பெற்ற இலங்கை சிங்களவருடையதே. அதில் சிறுபான்மையினர் 2ஆம் தரமாக்கப்படுவார்கள் என்பதை விடுதலை அடைந்த முதல் நாளிலேயே DS சேனநாயக்க உலகுக்கு எடுத்துச் சொன்னார். தமிழர்களின் பெரும் எதிர்ப்பை மீறி இலங்கையின் தேசிய கொடியாக பண்டைய சிங்கள அரசின் சிங்கக்கொடி அறிமுகம் செய்யப்பட்டது. ஏனைய சிறுபான்மையினரின் எந்த அடையாளங்களையும் கொண்டிருக்காத தனி சிங்கள கொடியினை விடுதலையின் சின்னமாக பறக்கவிட்டது சிங்கள அரசு. தமிழர்களின் கருத்துக்களை கேட்காத பிரித்தானிய அதிகார வர்க்கத்திற்கு சிங்களம் சொன்ன செய்தி இதுதான். இலங்கையின் சிங்க தேசிய கொடியை நிராகரித்த தமிழர்கள் யாழ்ப்பாண தமிழரசின் கடைசி மன்னன் சங்கிலியனின் அரச கொடியான நந்திக் கொடியினை தமிழர் தேசமெங்கும் பறக்கவிட்டனர். இலங்கையின் சிங்கள அரசுக்கு எதிரான தமிழர்களின் அகிம்சை போராட்டம் ஆரம்பமானது. பின்னாளில் தந்தை செல்வா என்று அறியப்பட்ட தமிழ் காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான SJV செல்வநாயகம் தனது மகிழுந்தில் நந்தி கொடியேற்றி பாராளுமன்றத்துக்கு வருகிறார். தமிழர்களின் போராட்டத்தின் விளைவாக SWRD பண்டாரநாயக்க தலைமையில் புதிய தேசிய கொடியினை உருவாக்குவதற்கு குழு அமைக்கப்படுகின்றது. ஏற்கனவே இருந்த சிங்கக்கொடியில் பச்சை, செம்மஞ்சள் ஆகிய நிறங்கள் சேர்க்கப்படுகின்றன. பச்சை நிறம் இலங்கையிலுள்ள இஸ்லாமியர்களையும் செம்மஞ்சள் நிறம் இலங்கை தமிழர்களையும் அடையாளப்படுத்துகின்றது.